உங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? அந்த 2 பெண்களும் எப்படி வளர்ந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை தைரியமான பிள்ளைகளா நினைக்கிறேன். அப்ப நீங்க தைரியமா இல்லையா? நான் தைரியமா இருக்கேன். சரி. உங்க பெண் பிள்ளைங்களை என்னவா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை? என் சொந்த காலில் நிற்கிற மாதிரி படிக்க வைக்கணும். ஆசை இருக்கு இல்லையா? நம்மளை வந்து அந்த அளவுக்கு படிக்க வைக்கல. ஸோ நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். உங்க மனசை பொறுத்த வரைக்கும் என்னை இந்த மாதிரி என்னால் படிக்க முடியல, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்வீங்க இல்லை சின்னதில், அந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி நான் படிக்காதுங்க, நீங்கள் இல்லைன்னா எங்கெல்லாம் படிக்க வச்சுருக்கேன். அப்படி படிக்க வரல அப்படின்னு மொட்டையாக சொல்லி விட்டுற முடியாதுல்ல. படிக்க வச்சுருந்தா படிச்சிருப்பேன் தானே. அப்புறம் நான் படிச்சிருந்தா எங்கெல்லாம் படிக்க வச்சுருக்கேன். அப்படி இல்லையா? சரி. இப்போ இந்த நம்ம சிட்டி வாழ்க்கைக்கும் கிராமத்து வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் ஆண்கள் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்காங்க? கிராமத்து வாழ்க்கையில் ஆண்கள் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்காங்க? உங்களோட வீட்டு வாழ்க்கைக்கு உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்காரு? எங்கள் வீட்டுக்காரர் என்ன ஒரு உதவியும் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அது அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நம்மளுக்கு செய்கிறாங்களா? செய்கிறாங்க. முன்னாடி காலத்துலலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது இருந்ததா? இல்லை. நம்ம அப்பா அண்ணன்கள்லாம் வந்து இல்லை பெண் பிள்ளைங்க இது படித்தா போதும், இப்படி இருந்தால் போதும்னு வீட்டில் இருந்துட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை இல்லையா? அதனால பெண்களோடக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, நல்லபடியாக இருக்கா, இல்லை கொடுத்த சுதந்திரம் வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஒன்று சுதந்திரம் வேஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. சுதந்திரம் வேஸ்ட் மாதிரி இருக்குன்றீங்களா? எதனால அப்படி சொல்கிறீங்க? ஏன் எதனால அப்படி சொல்கிறீங்க? என்ன பொறுத்தோட எந்த சுதந்திரம் இந்த மாதிரி தோன்றேன். இப்போ நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னா நம்ம நினச்சதை நம்ம சாதிக்கணும் இல்லையா? நம்மளால் சாதிக்க முடியல. இப்போ நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன் அந்த கஷ்டங்கள் வருது?